ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரன் பருப்பு காலதாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தேசிய நபார்டு வங்கியின் 43ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் நபார்டு வங்கி ஆண்டு திட்ட மலரை வெளியிட்டு சிறப்பாக பணியாற்றிய வங்கி ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டுறவு வங்கிக் கடன் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி அளவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எட்டப்படும் எனவும் தெரிவித்தார். வைப்புகளை பெறுவதிலும் கடன்களை கொடுப்பதிலும் முனைப்போடு செயல்படுகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி என்ற முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக எட்டி சாதனை படைக்கிறார். பணிகள் நடைபெற்று வருகிறது. முடிந்தவுடன் ஏன்னா ஓரளவு எல்லாம் 30%, 40%, 50% அப்படி போய்கிட்டு இருக்கு. படிப்படியாக ஓரளவு செயல்பாட்டில் இருக்குது. பல வங்கிகளில் செயல்பாட்டில் இருக்குது. இன்னும் சில வங்கிகளில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆக அது நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.